ஆர்த்ரோபோடா அதனுடைய பொது பண்புகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் ஒரு பைலம் எது அப்படின்னா, இந்த பைலம் தான். எது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆர்த்ரோபோடா தான். அனிமல் கிங்டத்திலேயே லார்ஜஸ்ட் பைலம் எதுன்னு கேட்டா, இந்த ஆர்த்ரோபோடா முக்கியமான பைலம் கேட்பாங்க. ஏன்னா, அதிகமான விலங்கினங்கள் இதுல தான் இருக்கு. அதாவது இப்ப நம்ம விலங்கினம்னா, இந்த 4 கால் உடையது மட்டும் தான் விலங்கினம். மத்ததெல்லாம் வேற பூச்சி இனம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. கண்ணுக்கு தெரியாத அமீபாவுல இருந்து பூச்சி இனங்கள், வண்டு இனங்கள் எல்லாமே விலங்குகள் தான். சரிங்களா? அப்ப விலங்கின தொகுதியிலேயே மிகப்பெரிய ஒரு தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆர்த்ரோபோடா தொகுதி அப்படிங்கிறத உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது மாரி 80% விலங்கினம் வந்து இந்த தொகுதியில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாடி வந்து செக்மெண்டா இருக்கும். உடல் கண்டாமைப்பை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சட்டகம், உடற்சட்டகம்னு சொல்றாங்கல்ல, உடற்சட்டகத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, கைட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்கும். இப்ப இந்த பாரசைட் ஒட்டுண்ணிகளுக்கெல்லாம் உடலுக்கு வெளியில புறப்படையில ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த ஹோஸ்ட்னுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ல இருந்து பாதுகாப்பதற்காக ஒண்ணு இருக்கும்ல. அது பேரு என்ன? கியூட்டிக்கல். கியூட்டிகல். அப்ப ஆர்த்ரோபோடாவுக்கு அது மாரி வந்து இந்த உடற்சட்டகத்துக்கு மேல ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு பேரு கைட்டின். ஞாபகம் வச்சுங்க. கைட்டின் எல்லாமே இரு பக்கம் சமச்சீருடையது. பைலேட்டரல் சிமெட்ரி. உடற்சுவர் பார்த்தீங்கன்னா, எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம்னு 3 அடுக்கு உயிரிகள். இது எல்லாமே 3 அடுக்கு உயிரிகள். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பைலேட்டரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் இது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம்னா அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது மாரிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடற்குழி இருக்கும். சரிங்களா? அந்த உடற்குழியில ரத்தம் நிரம்பி காணப்படும். அதனால வந்து அது ரத்த உடற்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஹீமோசீல் அப்படின்னு பேரு. ஹீமோசீல். ரத்த உடற்குழி அல்லது ஹீமோசீல். உடற்குழியானது ரத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளதால் இதுக்கு வந்து ரத்த உடற்குழி அல்லது ஹீமோசீல் என்று அழைக்கப்படுகிறது. ஹீமோசீல் அப்படின்னா அது எந்த பைலத்துக்குரிய பண்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க ஆர்த்ரோபோடா ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி மெட்டாமெரிசம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதுலயும் இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? மெட்டாமெரிக்கலி செக்மெண்ட். அதாவது பாடி வந்து செக்மெண்டா தான் இருக்கு. அதனால மெரிசங்கிற பண்பு காணப்படுகிறது. தோல் உரித்தல் அதுக்கு இங்கிலீஷ்ல எக்டைசிஸ்ன்னு பேரு. எக்டைசிஸ். தோல் உரித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பும் இதுல இருக்கு. தோல் உரித்தல்னா இப்ப லார்வா அடல்ட்டா மாறணும் அப்படின்னா, அது தோல் உரிச்சு தான் அது அடல்ட்டா மாறும். உதாரணத்துக்கு நம்ம அந்த பூச்சி இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல முட்டையிலேருந்து வெளியில வரும்போது புழு மாதிரி தெரியும். மாரி. அந்த புழு வந்து அப்படியே வளர்ந்து தோல் உரிச்சு, அடுத்தது ரெக்கெல்லாம் முளைச்சு அது அடல்ட்டா மாறும். அந்த ப்ராசஸ் பேரு எக்டைசிஸ். எக்டைசிஸ் அதுக்கு காரணமான ஹார்மோன் பேர் என்னன்னு தெரியுமா? எக்டைசோன். வெரி குட். சூப்பர். எக்டைசோன். எக்டைசோனுங்கிற ஹார்மோன் சுரந்தாதான் அது வந்து அடல்ட்டா மாறும். அப்ப எக்டைசோன் ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டா நீ ஒண்ணும் வளர வேணாம், லார்வாவே இரு அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் பேர் என்ன? ஜோனைல் ஹார்மோன். வெரி குட். ஜோனைல் ஹார்மோன். அதாவது உடல்ல இணை உறுப்புகள் காணப்படும் சொல்றாங்க. இணை உறுப்புகள்னா ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். கால்கள் வந்து ஒரு பக்கம் ரைட் சைடுல 2 கால் இருக்குன்னா, லெஃப்ட் சைட்லயும் 2 கால் இருக்கும். அது மாதிரி அதுதான் அப்பண்டேஜ். இணை உறுப்புகள் ஜோடி ஜோடியா இருக்கும்ன்றாங்க. இணை உறுப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு இதான் வந்து அந்த இணை உறுப்புகள் வந்து ஜாயிண்டட் இதா இருக்கும். அது கன்டினியூஸா இல்லாம, அது வந்து தனித்தனியா இருந்து அதெல்லாம் ஒண்ணா ஜாயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இணை உறுப்புகள். அது ஜாயின். அதனால தான் இந்த பைலத்துக்கு ஆர்த்ரோபோடா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உடல்ல 3 பிரிவுகள் இருக்கும். தலை, தொண்டை, வயிறு அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது முக்கியமான ஞாபகம் வச்சுக்கங்க. உடல்ல 3 பிரிவுகள் இருக்கும். ஹெட், தொராக்ஸ், அடுத்தது அப்டாமன். மார்பு பகுதி. அது வந்து தொண்டை கிடையாது, மார்பு பகுதி. இல்ல தொண்டையில இருக்கு. ஆக்சுவலா மார்பு பகுதி. ஹெட், தொராக்ஸ், அப்டாமன். இந்த 3 பகுதியெல்லாம் தெளிவாக பிரிக்கப்பட்ட ஒரு தொகுதி. எந்த தொகுதி அப்படின்னா, ஆர்த்ரோபோடா தொகுதி. தலை, மார்பு பகுதி, அப்டாமன். வயிறு அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் டைப் ரத்த ஓட்ட மண்டலம் இதுல இருக்கு. ஓப்பன் டைப்னா அதாவது திறந்த ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கும். அப்படின்னா சின்ன சின்ன ரத்த தந்துகிகள் இருக்காது. பெரிய பெரிய ரத்த நாளங்கள் இருக்கும். சின்ன சின்னது ரத்த தந்திகள் இருக்காது. உடற்குழி குறைந்து இனப்பெருக்க மற்றும் கழிவு நீக்க உறுப்புகளை சூழ்ந்து மட்டுமே காணப்படும். உடற்குழி சீலோமேட் அனிமல் தான். அது வந்து இனப்பெருக்க உறுப்பு, கழிவு நீக்க உறுப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் உடற்குழி இருக்கும். அப்ப உடற்குழி சின்னதா இருக்கும். ரொம்ப பெரிய உடற்குழியா இருக்காதுங்கிறாங்க. திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் வளர்ச்சியுற்று காணப்படுகிறது. அதை நம்ம என்ன படிச்சுட்டோம். இன்செக்ட்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்த
இதெல்லாம் எப்படி நான்குலா சுரப்பிகள் சுரக்கப்படுது என்னென்ன இப்ப இந்த எக்ஸ் கிளாண்டு, ஒய் கிளாண்டு, சைனஸ் கிளாண்ட் எல்லாம் நம்ம படிச்சோம். அதெல்லாம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் தான். அதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பிரேஷன் பொறுத்தளவு இதுல என்ன அப்படின்னா, செவுள்கள் மூலமாவும் ரெஸ்பிரேஷன் நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரெஸ்பிரேஷன் செவுள்கள் மூலமாவும் நடக்குது சுவாசம். ட்ரக்கியா மூலமாவும் நடக்குது. புத்தக நுரையீரல் மூலமாவும் நடக்குது. 3 முக்கியமானதுப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாசம் ஆர்த்ரோபோடா விலங்கினங்கள்ல சில விலங்கினங்கள்ல செவுள்கள் மூலமா நடக்கும். சில விலங்கினங்கள்ல ட்ரக்கியா மூச்சுக்குழல்னு சொல்றோம் இல்லையா? அது மூலமா நடக்கும். ட்ரக்கியான்னா பாடி ஃபுல்லா பூச்சிகள்லாம் பார்த்தோன்னா, பாடியில இப்ப நம்ம மூக்கு வந்து முகத்துல தானே 2 தொலை இருக்கு. ஆனா பூச்சிகள்ல பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா தொலை இருக்கும். அந்த தொலைக்கு பேரு என்ன தெரியுமா? ஸ்பைரக்கல். ஸ்பைரக்கிள் சார். வெரி குட். ஸ்பைரக்கல்னு பேரு. அப்ப அந்த உடம்புல இருக்கிற ஸ்பைரக்கல் வழியா ஆக்ஸிஜன் உள்ள போய், அது கலக்கலையா அப்படி உள்ள போய், ஒரு இதுல போய் காற்று பையில முடிவடையும். அப்ப இது உள்ள போதில்ல. இதுக்கு பேரு ட்ரக்கியா அப்படின்னு பேரு. ட்ரக்கியா. ஸ்பைரக்கல்ங்கிறது அவுட்டர் மோஸ்ட் அந்த ஹோல் தொலை வெளிப்பக்கம் திறப்பு தான் நமக்கு மூக்கு திறக்கிற மாரி அதுக்கு ஸ்பைரக்கல்னு சொல்றோம். அதுதான் ட்ரக்கியா உள்ள போய் ஒரு காற்று பையில ஒவ்வொரு செல்கள்லயும் போய் முடிஞ்சிரும் டைரக்ட்டா. பூச்சிகள்ல ட்ரக்கியா மூலமா சுவாசம் நடக்குது. புத்தக நுரையீரல் புக் லங்ஸ் பலமுறை டிஆர்பில கேட்டிருக்காங்க. தேள்ல இருக்கும் புத்தக நுரையீரல் புக் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல புத்தக நுரையீரல் மூலமா சுவாசம் நடக்குதுன்னு சொல்றாங்க. கழிவு நீக்கத்த பொறுத்தளவு நமக்கு கிட்னி இருக்கிற மாரி இந்த அனிமலுக்கு பச்சை சுரப்பி அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். மால்பீஜியன் டியூப் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். சரிங்களா? ஹலோ. சார். சார் சொல்லுங்க சார். இல்ல. அவங்கள வர சொல்லியிருக்கேன். நான் வர சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணிக்க. அடுத்த நாள் மாத்தி வரணும்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லி மாத்தி நான் அனுப்பி விட சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். நான் இந்த தடவ மாத்தி விட்டுறேன். வேற டெக்னீஷியன் போட்டு விட்டுறேன். வேற யாராவது ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. இதுல கழிவு நீக்க உறுப்புன்னு சொல்லி பார்க்கும்போது, பச்சை சுரப்பி, அது கிரீன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. பச்சை சுரப்பி, அதுக்கப்புறம் வந்து மால்பீஜியன் டியூப் இது வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கழிவு நீக்க உறுப்பா இருக்குங்கிறாங்க. சிலதுல பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் கிளாண்டுன்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆன்டனரி சுரப்பின்னு பேரு. எழுதிக்கங்க. ஆன்டனரி சுரப்பி. ஆன்டனரி கிளாண்ட். பச்சை சுரப்பிக்கு இன்னொரு பேரு ஆன்டனரி கிளாண்ட். அதே மாரி வந்து காக்சல் கிளாண்டுன்னு கூட ஒண்ணு இருக்கு. காக்சல் கிளாண்ட். இந்த ஆன்டனரி கிளாண்ட் அல்லது கிரீன் கிளாண்டுன்னு சொல்றோம்ல, அது எதுல இருக்குன்னா பிரான்ல இருக்கு. இது சேர்த்து கூட போட்டுக்க. பிரான். ஆன்டனரி கிளாண்ட் அல்லது கிரீன் கிளாண்ட் எதுல இருக்கு? பிரான்ல இருக்கு. இந்த காக்சல் கிளாண்டுன்னு சொல்றோம்ல, காக்சல் சுரப்பி, இது தேள்ல இருக்கு. தேள். தேள்ல சுவாசத்திற்காக புத்தக நுரையீரல் இருக்கும். புக்லங்ஸ். கழிவு நீக்கத்துக்கு காக்சல் கிளாண்டுன்னு சொல்றோம். மால்பீஜியன் டியூப்னு சொல்றோம்ல, மால்பீஜியன் டியூப் இது எதுல இருக்குன்னா எல்லா பூச்சிகள்லயும் இருக்கு. பூச்சி இனத்துல இருக்கு. பூச்சி. மால்பீஜியன் டியூப் வந்து பூச்சிகள்ல இருக்கு. அது மாதிரி கூட்டு கண்கள் இருக்கு. முக்கியமானது ஒமாட்டிடியம்னு சொல்றோம். இப்போ ஒமாட்டிடியம்னா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப கண்ணுக்குள்ள லென்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு லென்ஸ் தானே இருக்கு. அது மாதிரி அந்த அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லென்ஸ் இருக்கும். அதனால அந்த நிறைய லென்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒமாட்டிடியம்னு பேரு. கூட்டு கண்கள். இங்கிலீஷ்ல ஒமாட்டிடியம். அந்த ஒமாட்டிடியம் ஒரு ஸ்ட்ரக்சரு இந்த பைலத்துல தான் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்த்ரோபோடா எது அப்படின்னா ட்ரைலோபைட்ஸ். ட்ரைலோபைட்ஸ். முதல் ஆர்த்ரோபோடா. சாரி, முதல் ஆர்த்ரோபோடா கிடையாது. பாசில் ஆர்த்ரோபோடா. பாசில் அதாவது கற்பொடி உருவமாக இருக்கக்கூடிய ஆர்த்ரோபோடா எது அப்படின்னா ட்ரைலோபைட்ஸ். சரி. அது மாதிரி ஆண் உயிரி பெண் உயிரி தனித்தனியா இருக்கு. இன்டர்னல் கருவுறுதல், கருவுறுதல் இருக்கு. கருவளர்ச்சி நேரடியாகவும் இருக்கும். சில உயிரினங்கள்ல மறைமுகமாகவும் இருக்கும். மறைமுக வளர்ச்சின்னா லார்வா நிலை காணப்படும். நேரடியான வளர்ச்சியில லார்வா இருக்காது. சில உயிரினங்கள்ல பெற்றோர் பாதுகாப்பு இருக்கும். சரிங்களா? அது மாதிரி கன்னிபாலிசம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு. தேள். அது வந்து தேள்கள்ல கன்னிபாலிசம் இருக்கு. தேள் நண்டுல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கன்னிபாலிசம். கன்னிபாலிசம்னா என்ன யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க.
பார்த்தினோஜெனிசிஸ் சார், அதாவது விந்தனும் அண்டனும் சேராம அண்டனும் மட்டும் கருவுறுது. இல்ல, அதுக்கு பேரு பார்த்தினோஜெனிசிஸ், கன்னிபாலிசம் கிடையாது. நீங்க சொல்றது பார்த்தினோஜெனிசிஸ், கன்னி இனப்பெருக்கம். இது வந்து கன்னி பாலிசம். கன்னி பாலிசம்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். திரும்ப சொல்லிடுங்க சார். அதாவது தன் இனத்தையே உண்ணும் பண்பு. தன் இனத்தை பெற்றேல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய யங் ஒன்ஸ் இருக்குல்ல, குட்டி முட்டையில இருந்து வெளியே வரும் இல்லையா, அந்த யங் ஒன்ஸ், அந்த சின்ன குட்டியே அதுக்கு பசி எடுக்கிறப்ப அது சாப்பிட்டுரும். அதுக்கு பேர் தான் கன்னி பாலிசம். தன் இனத்தையே உண்ணும் பழக்கமுடைய ஒரு பண்பு, அதுதான் கன்னி பாலிசம். ஆத்ரோபோடா அப்படின்னு பேர் வச்சது யாருன்னா வான் ஷீஃபோல்டு அப்படின்னு போடுறாரு. வான் ஷீஃபோல்டு அப்படின்னு ஒருத்தர் தான் இது வந்து பேர் வச்சிருக்காரு. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டிருக்காங்க, வான் ஷீஃபோல்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சும்மா இங்கிலீஷ்ல இருக்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இங்கிலீஷ்ல, பாருங்க. பிக்கெஸ்ட் பைலம் ட்ரைலோபைட்டு, இருபக்க சம்சரு, சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனு, ஹெட், தொராக்ஸ், அப்டாமின் அப்படிங்கிற ஒரு இது பிரிவு இருக்கு. ஜாயிண்டட் இணைக்கால்கள், இணை உறுப்புகள் இருக்கு. கைட்டின் அது இருக்கு. அது மாதிரி வந்து பாடி கேவிட்டியில பாத்தீங்கன்னா பிளட் ஃபில்லப் ஆயிருக்கனால ஹீமோசில நம்ம பார்த்துட்டோம். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் நல்லா இருக்கு. இதுல பாருங்க மவுத் பார்ட்ஸ். இதுல இப்ப நமக்கு வாயு உறுப்புகள்லாம், வாயில பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த மவுத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாயு உறுப்புகள் இருக்குன்றாங்க. வாயு உறுப்புகள் அதுக்கு தனி டைப்பே இருக்கான். இது நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் தனியா உங்களுக்கு சிலபஸ்லயே ஒரு லைன் இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள போய் நம்ம நடத்த போறோம், அந்த அளவுக்கு உள்ள போய் படிக்கலாம் கூட இந்த டைப் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மவுத் பார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் இன்செக்ட்ல இருக்கு, பூச்சி இனங்கள்ல. ஃபர்ஸ்ட் வந்து பைட்டிங் அண்ட் சீவிங் டைப். இது பேரு எப்படி ஞாபகம் வச்சுக்க. பைட்டிங்னா கடிக்கிறது, சீவிங்னா பண்றது. கடித்து மெல்லும் வகை இது எதுல இருக்கு அப்படின்னா, கிராஸ் ஓப்பர் வெட்டுக்கிளியில இருக்கு, காக்ரோச்ல இருக்கு, டெர்மிட் கரையான்ல இருக்கு, கேட்டர் பில்லர்ல இருக்கு. அப்ப கடித்து மெல்லும் வகை வாயுறுப்பு இந்த அனிமல்ல இருக்கு. பியர்ச்சிங் சக்கிங் டைப். பியர்ச்சிங்னா என்ன? தொலை போடுறது. சக்கிங்னா என்ன? உறிஞ்சிருது. துளையிட்டு உறிஞ்சும் வகை. துளையிட்டு உறிஞ்சும் வகை இதுல இருக்கு. மஸ்கிட்டோ, பக்ஸ், செட்சிபிளை. செட்சிபிளை எங்காவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். செட்சி. ட்ரிபனோசோமாவுக்கு வெக்டார் இது. ட்ரிபனோசோமான்னு ஒரு புரோட்டோசோவன் பாரசைட் இருக்குல்ல, காலா அசார் அப்படின்னு ஒரு இது, சாரி, இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் உருவாக்கும்ல, ஆப்பிரிக்க தூக்க வியாதி. அந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதியை பரப்புறது இந்த பூச்சி தான், செட்சிபிளை. இதுக்கு இருக்கிறது பியர்சிங் சக்கிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இருக்கு. சீவிங் லேப்பிங் டைப். இது வந்து ஹனிபில இருக்கு. சீவிங்னா என்ன? சீவ் பண்ணுன்னா மெல்றது. லேப்பிங்னா நக்கிறது. அப்ப மென்று நக்கும் வகை இது வந்து ஹனிபில இருக்கு. தேனீக்கல்ல இந்த வகை இருக்கு. ஸ்பாஞ்சிங் டைப், அது உறிஞ்சிருது டைரக்டா. ஹவுஸ் பிளை. சைபானிங் டைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பட்டர்ஃபிளைல இருக்கு. பட்டர்ஃபிளை மாத்துல இருக்கு சைபான். இந்த இதுல பேர் அப்படி இங்கிலீஷ்லயே மனப்பாடம் பண்ணிக்கீங்க. எந்த டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் எந்த அனிமல் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். நானே கொஸ்டின் வரக்கூடிய ஏரியாலாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த ஏரியால தான் கொஸ்டின் உங்களுக்கு வரும். இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுவாசத்தை பொறுத்தளவு பாடி சர்ஃபேஸ் மூலமாவும் நடக்குது, கில்ஸ் மூலமாவும் நடக்குது, புக் கில்ஸ் மூலமாவும் நடக்குது, ட்ரக்கியல் சிஸ்டம் மூலமா நடக்குது, புக் லங்ஸ் மூலமாவும் நடக்குது. புக் கில்ஸ் நம்ம அதுல தமிழ்ல பார்க்காத பாயிண்ட் இதுல நமக்கு ஒண்ணு கிடைச்சது பாருங்க. புக் கில்ஸ். புக் லங்ஸ் படிச்சுட்டோம். புத்தக நுரையீரல் ஸ்கார்பியன்ல இருக்கு, தேல்ல. புக் கில்ஸ்னா புத்தக செவுள்கள், அது ஒரு உறுப்பு இருக்கு. கிங் கிராப்னு ஒரு அனிமல் இருக்கு. கிங் ராஜநண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜநண்டுல புக் கில்ஸ் இருக்கு. சரிங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சுவாச உறுப்புனா பாடி சர்ஃபேஸ் மூலமாவும் நடக்குது, கில்ஸ் மூலமாவும் நடக்குது, புக் கில்ஸ் மூலமாவும் நடக்குது, ட்ரக்கியல் சிஸ்டம் மூலமாவும் நடக்குது, புக் லங்ஸ் மூலமாவும் நடக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைம், பிளட் வந்து கலர்லெஸ் ஹீமோலிம்ப்.
ரத்தம்னு சொல்றோம். இப்ப நம்ம நண்டோ, கரப்பான் பூச்சியோ நசுக்கி பார்த்தா உள்ள இருந்து சிகப்பு கலர்ல வருமான்னா வராது. எல்லாம் வெள்ளையா தான் இருக்கும். வெள்ளையா இருக்குது அப்படின்னா அதுக்கு ரத்தம் இல்லன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதுல வந்து ஒயிட் அ ஆமா அந்த ஹீமோகுளோபின் சிவப்பு நிறமி இருக்காது. அது கலர்லெஸ்ஸா இருக்கும். ரத்தம் தான். ஆனா அதுல நிறமி இல்லாதனால வெள்ளையா தெரியுது நமக்கு. சரிங்களா? அப்ப இதுல வந்து சில அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல தெரியும். அப்படி சில அனிமல்ல பார்த்தீங்கன்னா, ஹீமோசயனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கும். காப்பர் கன்டைனிங் பிக்மெண்ட் ஹீமோசயனின் ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தமிழ் இல்லாத பாயிண்ட் நெறைய கிடைக்குது. அதுதான் நம்ம இங்கிலீஷ் புக் படிக்கணுங்கிறது. ஹீமோசயனின் பிக்மெண்ட் பேர் வந்து சில ஆர்த்ரோபோட்ல ஹீமோசயனின். சயனைடு பார்த்தீங்கன்னா நீல கலர்ல இருக்கு இல்லையா? அதுல காப்பர் கன்டைனிங் நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன பொறுத்தளவு ஆண்டனரி கிளாண்ட் அல்லது கிரீன் கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பிரான்ல இருக்கு. காக்சல் கிளாண்ட் ஸ்கார்பியன்ல இருக்கு. இதெல்லாம் படிச்சோம் தான். மால்பீஜியன் டியூப் இன்செக்ட்ல இருக்கு. அது மாதிரி கழிவு நீக்க பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமோனியா. சரிங்களா? இது நீர்வாழ் உயிரினமா இருந்தா அமோனியா. நிலவாழ் உயிரினமா இருந்தா யூரிக் அமிலத்தை கழிவா வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு மண்டலத்தை பொறுத்தளவு நரு ரிங் இருக்கு. நரம்பு வளையம் இருக்கும். அது 2 டபுள் அண்ட் சாலிட் வென்ட்ரல் நர்வ் கார்டுன்னு சொல்றாங்க. வென்ட்ரல்னா வயிற்றுப்புற பகுதியில ஒரு நர்வ் கார்டு இருக்கும். அது டபுளா 2 நரம்பு நேரா இப்படி கழுத்து பகுதியில நேரா வால் பகுதி வெளியே போகும். இப்படி நேரா இப்படி போகும். நேரா இப்படி போகும். இது ஒரு நர்வ் கார்டு, இது ஒரு அதான் டபுள் நர்வ் கார்டு. வயிற்று பகுதி பக்கமா போகும். இடையில கேங்லியான் இருக்கும். இங்க ஒரு கேங்லியான் இருக்கும், இங்க ஒரு கேங்லியான் இருக்கும், இங்க ஒரு இந்த கேங்லியான்ங்கிறதுல அதுல இருந்து நரம்பு இப்படி போகும். நம்ம ஏற்கனவே டிசெக்ஷன்லாம் படிச்சிருப்போம். கரப்பான் பூச்சி டிசெக்ஷன்லாம் இப்படி படிச்சிருப்போம். இது மாதிரி போகும். பாடி ஃபுல்லா நர்வ் போகும். சரிங்களா? சரி அடுத்தது இந்த அனிமல்ல பாத்தீங்கன்னா தலை நல்லா தெளிவா இருக்கு. தலையில உணர்வு உறுப்புகள் இருக்கு. அது கண்ணு, ஆண்டனா உணர்கொம்பு, கண்ணு இதெல்லாம் இருக்கு. அந்த கண்ணுல தான் நம்ம சொன்னோம். ஒமாட்டிடியம் கூட்டு கண்கள், காம்பவுண்ட் ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். டயோசிஸ்னா ஆண் உயிரி, பெண் உயிரி தனித்தனியா இருக்கிறது. அதே மாதிரி கருவுறுதல் பார்த்தோன்னா உட்கருவுறுதல் நம்ம படிச்சுட்டோம். மோஸ்ட்லி ஓவி பேரஸ்னா முட்டை போடுறது. சிலது குட்டி கூட போடும். ஃபியூ விவி பேரஸ். அப்ப முட்டை போடும் உயிரினம், குட்டி போடும் உயிரினம் இருக்குது. அதே மாதிரி இன்செக்டை பொறுத்தளவு பூச்சினங்களை பொறுத்தவரை பிரமோன் அப்படின்னு ஒரு பொருளை சுரக்கும். பிரமோன் பேர் ஞாபகம் வச்சுக்க. பிரமோன் பிரமோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஹார்மோன்கள் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். அது புற ஹனிபீல ஹார்மோன். உடம்புக்கு வெளியில சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது விலங்குகளை ஒருங்கிணைப்பதற்காக, பூச்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக, அது மாதிரி தன்னுடைய மேட்டிங் பர்பஸுக்காக, தன்னுடைய ஃபீமேல் செக்ஷுவல் பார்ட்னரை அட்ராக்ட் பண்றதுக்காக உடம்புக்கு வெளியில சுரக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பெரமோன் அப்படின்ட்டு. இன்செக்ட்ல செக்ரீட் ஆகுது. சில பூச்சிகள்ல பார்த்தினோஜெனிசிஸ் காணப்படுகிறதுன்றாங்க. பார்த்தினோஜெனிசிஸ்னா கன்னி இனப்பெருக்கம். கன்னி இனப்பெருக்கம்னா ஒரு சார் சொன்னார் இல்லையா? அதாவது பெண்ணினுடைய அண்ட செல், பெண் உயிரினுடைய அண்ட செல்ல விந்து செல்லோட இணையாமலேயே டைரக்டா ஒரு உயிரியா வளர்ச்சி அடையும். அதுக்கு பேரு கன்னி இனப்பெருக்கம். கன்னியாவே இருந்து ஒரு குழந்தை பெத்துக்கிற மாதிரி அது அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தினோஜெனிசிஸ், தமிழ்ல கன்னி இனப்பெருக்கம். நீங்க கன்னி இனப்பெருக்கம்னு படிச்சுட்டு போனாலும் அங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. பார்த்தினோஜெனிசிஸ் தான் படிக்கணும். நீங்க இப்படிதான் படிக்கணும். அவங்க கொஸ்டின்லயே இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. பார்த்தினோஜெனிசிஸ், பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. Development of egg without fertilization is called parthenogenesis. அதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். சரி. அது மாதிரி கியூட்டிக்கல், அப்பண்டேஜஸ், விங்ஸ் இதெல்லாம் இதுல இருக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இப்ப பாரு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம் இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏபிஸ். ஏபிஸ்னா தேனீக்களுக்கு பேர் தான் ஏபிஸ்ன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் பாம்பிக்ஸ், சில்க்வோம் இருக்குல்ல, பட்டு. நம்ம பட்டு சாரிக்கு ஆசைப்படாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பட்டு நூலடியை உருவாக்குறது ஒரு பூச்சி தான். அந்த பூச்சி பேரு பாம்பிக்ஸ் மோரி அப்படின்னு பேரு. லாசிபர் லேக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பூச்சி. லேக் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. அது லேக்னா அரக்கு சுரக்குதுல்ல, இப்ப சினிமா படத்துல பாக்குறோம்ல, அடிச்சு பிடிச்சி ஒரு பூட்டு மேல துணியை சுத்தி ஒரு சீல் அப்படியே வைக்கிறாங்க ஒரு பிரவுன் கலர்ல. அதான் லாசிபர். லாக் அது பேரு. லேக்னா அது அரக்குன்னு அர்த்தம். அந்த அரக்கு கூட ஒரு பூச்சில இருந்து தான் சுரக்குது. மெழுகு பூச்சி தான் சுரக்குது, அரக்கு பூச்சி தான் சுரக்குது. தேனி இருக்குல்ல,
அப்புறம் தேன், நம்ம சாப்பிடுற தேன், அதுவும் தேனீக்கள் சுரக்குது. வெக்டார்ன்னு பார்க்கும்போது அனாபிளஸ், கியூலக்ஸ், ஏடிஸ். கொசு, இதெல்லாம் கொசுனுடைய டிஃபரெண்ட் டைப். அனாபிளஸ், கியூலக்ஸ், ஏடஸ். அனாபிளஸ்ங்கிறது மலேரியா காய்ச்சலை பரப்புது. பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணியை பரப்புது. கியூலக்ஸ்ங்கிறது யானைக்கால் வியாதியை பரப்பும். அதாவது ஃபைலேரியல் புழுக்களை ஒரு ஒரு ஆர்கானிசத்துல இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எடுத்துட்டு போய் போடுது. கியூலக்ஸ். அப்ப அந்த ஃபைலேரியல் நேத்து கூட படிச்சேன். ஃபைலேரியல் ஓம்னு படிச்சோம். ஃபைலேரியல் ஓமுக்கு இதுதான் வெக்டார். கியூலக்ஸ் கொசு தான் வெக்டார். ஏடஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து டெங்கு ஃபீவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பரப்பும். ஏடிஸ் கொசுன்னு சொல்ற மாதிரி. பகல்ல தான் இது கடிக்குமா. கிரிகேரியஸ் பெஸ்ட், இது லாக்கஸ்ட்னு சொல்றாங்க. கிரிகேரியஸ் பெஸ்ட் வந்து லாக்கஸ்ட். லிவிங் ஃபாசில்னு சொல்றேன். லிவிங் ஃபாசில்ஸ்னா இந்த லிமுலஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கானிசம். இதுல அது வந்து வாழும் கற்படி உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை லிமுலஸ், அது எது கேட்டிருக்காங்க. லிவிங் ஃபாசில்ஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. அது லிமுலஸ். அது மாதிரி மீதி முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஸ்கார்பியன், இதெல்லாம் வந்து அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு அனிமல் பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்பைடரு, பிரானு, சைக்ளோப்ஸ், சென்ட்ரிபீடு, மில்லிபீடு, பெரிபேட்டஸ். பெரிபேட்டஸ் ஒரு முக்கியமானது. இது வந்து பெரிபேட்டஸ் வந்து ஒரு கனெக்டிங் லிங்க். அனலிடாவில இருந்து தான் ஆர்த்ரோபோடா உருவானது அப்படிங்கிறதுக்கு இடைப்பட்ட ஒரு உயிரினம். கனெக்டிங் லிங்க் எது அப்படின்னா இந்த பெரிபேட்டஸ். முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான அனிமல் இதுல கொடுத்துருக்காங்க. ஏபிஸ், பாம்பிக்ஸ் மோரி, லாசிபர் லாக்கா. இது லாக்கா செக்ரீட் பண்ணுது, இது சில்க செக்ரீட் பண்ணுது, இது ஹனி செக்ரீட் பண்ணுது. வெக்டார் அனாபிளஸ், இது மலேரியா காய்ச்சலை பரப்புது. கியூலக்ஸ் யானைக்கால் வியாதியை பரப்புது. ஏடிஸ் டெங்கு காய்ச்சலை பரப்புது. லாக்கஸ்ட்னா வெட்டுக்கிளின்னு சொல்றோம்ல, அது கிரிகேரியஸ் பெஸ்ட். கிரிகேரியஸ்னா அதாவது போனா ஒரு அனிமல் போகாது, எல்லாமே கிரிகேரியஸ் தான். கூட்டமா போகும். என்ன பண்ணும்? கூட்டமா போகும். கூட்டமா தான் வாழும். லிமுலஸ் லிவிங் தான் கிங் கிராப்னு சொல்லுவாங்க. லிமுலஸ்க்கு இன்னொரு பேர் தான் கிங் கிராப். அதர் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, ஸ்கார்பியன், பிரானு, ஸ்பைடர், சைக்ளோப்ஸ், சென்டிபீட், மில்லிபீட், பெரிபேட்டஸ் எல்லாம் வந்து முக்கியமான இதுல வரக்கூடிய அனிமல்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இதுல பாருங்க. இதுல வந்து 7 கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. 7 கிளாஸ் கொடுத்திருந்தாலுமே நமக்கு வந்து 5 கிளாஸ் தான் இதுல வந்து மெயின். இல்லைன்னா 4 கிளாஸ் தான் பெரும்பாலான புத்தகத்துல இருக்கும். அது 4 கிளாஸ் என்னென்ன அப்படின்னா, அராக்னிடா அப்படின்னு ஒரு கிளாஸ், அராக்னிடா அப்படிங்கிற ஒரு கிளாஸ், கிரஸ்டேசியான்னு ஒரு கிளாஸ், இன்செக்டான ஒரு கிளாஸ், ஒனைக்கோபராங்கிற கிளாஸ். இது 4 தான் மெயின். ஆனா பொதுவா 7 கிளாஸஸ் இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய புத்தகத்துல 4 கிளாஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மீதி 3 கிளாஸ் என்னன்னா, மீரோஸ்டொமேட்டா அப்படின்னு ஒரு கிளாஸ், டிப்ளோபோடான்னு ஒரு கிளாஸ், கைலோபோடான்னு ஒரு கிளாஸ். அதுல படிச்சுடுவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மீரோஸ்டொமாட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்னென்ன அனிமல் இருக்கு, அதுல ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப லிமுலஸ் கிங் கிராப்னு படிச்சோம்ல, லிவிங் ஃபாசில்ஸ், அது இந்த மீரோஸ்டொமாட்டா அப்படிங்கிறதுல வருது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லிமுலஸ் இது முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். லிமுலஸ் எந்த கிளாஸ்ல வருதுன்னா மீரோஸ்டொமாட்டால வருது. இதுல லார்வா இருக்கு, காக்சல் சுரப்பி இருக்குது, கில்ஸ் இருக்கு, புத்தக செவுள்கள் இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே அக்வாட்டிக் நீர்வாழ் கணுக்காலிகள். இதெல்லாமே இதான் மீரோஸ்டொமேட்டா. முடிஞ்சு போச்சு. அராக்னிடா. அராக்னிடா அப்படின்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இதுல என்ன அனிமல் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. பாலம்னயஸ், அது ஸ்கார்பியன் இருக்குல்ல, அதுதான் பாலம்னயஸ் நம்ம சொல்றது. டிக், மைட்ஸ் இதெல்லாம் இதுல வருது. இப்ப இதுல அது மாதிரி காக்சல் சுரப்பி இருக்குது, மால்பீஜன் டியூபும் இருக்கு. நேரடியான வளர்ச்சி. லார்வா கிடையாது. சுவாசத்தை பொறுத்தளவு புக் லங்ஸ் மூலமாவும் நடக்குது, ட்ரக்கியா மூலமாவும் நடக்குது. ஆண்டனா கிடையாது.
மைக் யாரோ ஆன்ல வச்சிருக்கீங்களா? நிறுத்துங்க. சரி. அதாவது செப்பலோ தொராக்ஸ் அப்படின்னா, செப்பலோன்னா தலை, தொராக்ஸ்னா வயிறு. அப்புறம் தலை, வயிறு, தலை, மார்பு, வயிறு அப்படின்னு 3 பகுதியில உடல் பிரிந்து காணப்படும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப தலையும், மார்பும் சேர்ந்த ஒரு பகுதிக்கு செப்பலோ தொராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தலைமார்பு பகுதி. தலைமார்பு பகுதியில ஒரு ஜோடி செலிசரே அப்படிங்கிற இணை உறுப்புகள் இருக்கும். ஒரு ஜோடி பெடிபால்பிஸ் அப்படிங்கிற ஒரு இணை உறுப்புகள் இருக்கும். அது 2ம் எதுக்கு அப்படின்னா, ஃபீடிங் பர்ப்பஸ்க்காக, உணவூட்டத்திற்காக 2 ஜோடி உறுப்புகள் காணப்படும். செலிசரே, பெடிபால்பிஸ். உணவ பிடிச்சு அத எடுத்து சாப்பிடுறதுக்காக இருக்கும். அது செலிசரே, பெடிபால்பிஸ். நீங்களே படிச்சுக்க வேண்டியது. அது மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் வந்து நடக்கிறதுக்காக ஒரு 4 ஜோடி கால்கள் இருக்கும். இது எல்லாமே எந்த பகுதியில இருக்கும்? செப்பலோ தொராக்ஸ்ல தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்க. தலை மார்பு பகுதியில தான் செலிசரே இருக்கும், பெடிபால்பிஸ் இருக்கும். அப்புறம் இடப்பெயர்ச்சிக்காக 4 கால்கள் இருக்கும். 4 இணை கால்கள். 4 ஜோடி கால்கள் இருக்கும். அராக்னிடாவுல. கிரஸ்டேசியா பொறுத்தளவு முக்கியமான ஒரு கிளாஸஸ் கிரஸ்டேசியா. சரி. கிரஸ்டேசியாவுக்கு எது எது வருது? முதல்ல எடுத்துக்காட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரான். பாலிமோன்னு சொல்றோம்ல பிரான். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். நீங்க முதல்ல ஏன் நான் எடுத்தோன்னே எடுத்துக்காட்டுக்கு வரேன் அப்படின்னா, எடுத்துக்காட்டு நீங்க மனப்பாடமா வச்சுக்கிட்டாதான், அதுல என்னென்ன இருக்குது, பண்புகள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். அப்ப பிரான், அதுக்கப்புறம் கிராப், நண்டு. இப்ப நம்ம சாப்பிடுற வெரைட்டிலே அதுல தான் வருது. கிரஸ்டேஷியால வருதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெர்மிட் கிராப், துறவி நண்டுன்னு சொல்றோம் பாரு அது. டாப்னியா, சைக்ளோப்ஸ், அஸ்டகஸ், சாக்குலைனா. இது எல்லாமே ஃபேமஸான அனிமல் தான். சாக்குலைனா யாருக்காவது படிச்சிருமா? அதனுடைய வரலாறு சாக்குலைனா பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? இணைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். இல்ல, மியூச்சுவலிஸ்ட். சாக்குலைனா வந்து ஒரு ஒட்டுண்ணி. நண்டுல வந்து இது ஒட்டுண்ணியா வாழும். நண்டுல ஒட்டுண்ணியா வாழ்றதா அந்த நண்டையே வந்து மலட்டு நண்டா மாத்தி விட்டுருணும். சாக்குலைனா வந்து ஒரு ஒட்டுண்ணி. சரிங்களா? நண்டுல ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது. அந்த நண்டுல ஒட்டுண்ணியா இருந்தா இது ஆண் நண்ட, பெண் நண்டா மாத்தி விட்டுரும். அது மாதிரி இல்லைன்னா மலட்டு தன்மையா மாத்தி விட்டுரும். அது மாதிரி பார்த்தோன்னா சைக்ளோப்ஸ், டாப்னியா. டாப்னியா பார்த்தோன்னா அந்த தலை வெப்பத்துக்கு ஏத்த மாதிரி தலை உருண்டையாகவும், தொப்பி மாதிரியும் மாறும். சரிங்களா? அது நம்ம வந்து ஈகாலஜில படிப்போம். ஹெர்மிட் கிராப் இதான் துறவி நண்டும், கடற்சாமந்தியம் அந்த உறவு முறைக்கு எடுத்துக்காட்டு. அந்த துறவி நண்டும், கடற்சாமந்தியம் வரும். கிராப் நம்ம ஜெனரலா படிக்கிறது, சாப்பிடுறது. பிரான் நம்ம சாப்பிடுறது தான். இது எல்லாமே கிரஸ்டேசியால வருது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இதுல நாப்லியஸ், ஜோயியா லார்வாலாம் வருது. அப்ப வந்து மரபணு வளர்ச்சி இதுல காணப்படுகிறது. கருவுநீக்க உறுப்பு பச்சை சுரப்பின் மூலமாக நடைபெறுகிறது. ஹீமோசைனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கு ரத்தத்துல, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஹீமோசைனின் பிரான்ல இருக்குன்னு நம்ம படிச்சோம். அப்ப ஆண்டனா இருக்கு, 2 பேர்ஸ் ஆண்டனா இருக்கு. செப்பலோதொராக்ஸ் அப்டாமன் அப்படிங்கிற பகுதி இருக்கு. பாடி பிரிஞ்சு இருக்கக்கூடிய பகுதி. அப்ப உடம்பு மேல அந்த கால்சியம் கார்பனேட்டரான அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு. கைட்டின் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பொதுவான பாயிண்ட் தான் நமக்கு தெரியும். சரி, அடுத்தது இந்த மில்லிபீடு, சென்டிபீடுன்னு நம்ம சொல்றோம்ல. மில்லிபீடு, சென்டிபீடுன்னு. ஆ அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் வந்து டிப்ளோபோடா. இதுக்கு வந்து மைரியாபோடான்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பேரு மைரியாபோடா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. மைரியாபோடான்னு சொன்னாக்கா, அது எது வருதுன்னா, இப்ப இந்த பூரான், மரவட்டைலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இதுல வருது. மில்லிபீட், சென்டிபீடுன்னு சொல்ற மாரி அதெல்லாம் இதுல வருது. டிப்ளோபோடாக்கு இன்னொரு பேரு மைரியாபோடா.
ஏரியா போடா. ஆனா பொதுவா புத்தகத்துல 5 கிளாஸ் கொடுத்திருப்பாங்க நிறைய புத்தகத்துல. இந்த மியூரோஸ்டோமம் இருக்காது, கைலோபோடா இருக்காது. மீதி எல்லாம் 5 இருக்கும். அராக்னிடா, கிரஸ்டேசியா, மைரியா போடா, இன்செக்டா, ஒனைக்கோபோரா. இந்த 5ம் இருக்கும். 5 கிளாஸ்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்ல. அடுத்து இன்செக்ட்டுக்கு வரும். முக்கியமானது இன்செக்ட் தான். அந்த ஆர்த்ரோபோடாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய உயிரினம் எதுன்னா இன்செக்ட் தான் அதிகமா இருக்கு. அதுதான் நிறைய இருக்கு. 75% வேர்ல்டுல இருக்கு அப்படின்றாங்க. ஹெட், தொராக்ஸ், அப்டாமின் ஏற்கனவே பார்த்ததான். கழிவு நீக்கம் பார்த்தோன்னா மால்பீஜன் டியூப் மூலமா நடக்குது. ரெஸ்பிரேஷன் சுவாசம் ட்ரக்கியல் சிஸ்டம் மூலமா நடக்குது. அப்டாமின் வயிற்று பகுதியில இணை உறுப்புகள் இருக்காது. முக்கியமான பாயிண்ட். தொராக்ஸ்ல 3 ஜோடி கால்கள் இருக்கும். 2 pairs ஆஃப் விங்கில்னா 1 pairs ஆஃப் விங்ஸ் இருக்கும். அதாவது விங்ஸ்னா இறக்கைகள் இருக்கும். அப்ப மொத்தம் 4 ஜோடி ஞாபகம் வச்சுக்க. தொராக்ஸ்ல மார்புல 4 ஜோடி இணை உறுப்புகள் இருக்கும். 4 ஜோடியில 3 ஜோடி வந்து என்ன கால்களும் 1 ஜோடி இறக்கைகளும் இருக்கும். ஹெட்ல தலையில பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்கும். ஆண்டனா உணர்கொம்பு இருக்கும் இல்லையா? ஆண்டனா பூச்சிகள் அப்படியே நீட்டா மீச மாதிரி தொங்கும் பாருங்க. அதான் அது வந்து 1 pair ஆஃப் ஆண்டனா இருக்கும். அதே மாதிரி பூச்சிகள்ல கூட்டு கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மவுத் பார்ட்ஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இப்பதான் நம்ம படிச்சோம். அதெல்லாம் இருக்கு. ஹெட், தொராக்ஸ், அப்டாமின் அப்படிங்கிற பாடி வந்து டிவைசபிளா இருக்கு. இதுல டெரிகோட்டா, ஏப்டெரிகோட்டா அப்படின்னு 2 சப் கிளாஸ் இருக்கு. இன்செக்ட்ல 2 சப் கிளாஸ் இருக்கு. டெரிகோட்டா, ஏப்டெரிகோட்டா. டெரிகோட்டா, ஏப்டெரிகோட்டா. ஏ அப்படின்னாலே ஒரு இடத்துல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏ வருது அப்படின்னு சொன்னா அந்த டெரிகோட்டானா விங்ஸ். ஏ வந்தா அது விங்ஸ் இல்ல. அத விங் லெஸ் இன்செக்ட். பூச்சி இருக்கும். அந்த பூச்சியால பறக்க முடியாது. விங்ஸ் இருக்காது. இறக்கைகள் இருக்காது. இறக்கைகள் அற்ற பூச்சிகள், இறக்கைகள் உடைய பூச்சிகள். டெரிகோட்டானா விங்டு இன்செக்ட். ஏப்டெரிகோட்டானா விஞ்ச்லெஸ் இன்செக்ட். இப்ப இறக்கைகளுடைய பூச்சி எது பாரு? பாம்பிக்ஸ், சில்க்வோம், ஏபிஸ், ஹனிபி, மஸ்கிட்டோஸ், கலோட்ரிம்ஸ், டெர்மிட். அதுக்கு அது டாக்கிரிடா, லாக்கா. லாசிபர் லாக்கான்னு சொல்றோம்ல, அதான் அந்த லாக்க அரக்க சுரக்கக்கூடிய பூச்சி. பெரிப்ளனேட்டா, காக்ரோச், கரப்பான் பூச்சி. மஸ்கா நெபுலோ, இப்ப ஹவுஸ் பிள்ளைன்னு சொல்றோம்ல, வீட்டுல ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்கல்ல, அந்த வீட். அத சிம்பட்ரம், டிராகன் ஃபிளை, லோக்கஸ்ட் சொல்ற மாதிரி. இது கிரிகரிஸ், வெட்டிக்கிளி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கு. விங்டு இன்செக்ட்ல வருது. இறக்கைகளுடைய பூச்சினத்துல இதெல்லாம் வருது. எது வருது? இறக்கையுடைய பூச்சினத்துல பார்க்கும்போது பட்டுப்பூச்சி வருது, தேனீக்கள் வருது, கொசு இனம் வருது, கரையான் வருது, அப்புறம் அரக்கை சுரக்கக்கூடிய பூச்சிகள் வருது, கற்பான் பூச்சி வருது, அப்புறம் வீட்டு ஈக்கள் வருது, டிராகன் பூச்சி வருது, வெட்டிக்கிளி வருது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். விங்லெஸ் இன்செக்ட், விங்ஸ் இல்ல, இறக்கைகள் இல்லாத பூச்சி. லெப்பிஸ்மா பலமுறை டிஆர்பில கேட்டிருக்காங்க. லெப்பிஸ்மா காமன்லி கால்ட் அஸ் சில்வர் ஃபிஷ், வெள்ளி மீன்கள்னு சொல்லுவாங்க. வெள்ளி மீன்கள்னா அது ஒரு மீன் இனம் கிடையாது. அது வந்து ஒரு பூச்சி இனம். புத்தகத்தெல்லாம் அரிக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. செல்ஃப்ல நம்ம புத்தகம் வச்சுன்னா புத்தகத்துக்குள்ள எல்லாம் இருக்கும் அந்த சில்வர் ஃபிஷ், லெப்பிஸ்மா பூச்சி. வெள்ளி பூச்சின்னு சொல்லுவோம். வெள்ளி மீன்னு சொல்லுவாங்க. அதான் ஆக்சுவலா ஒரு பூச்சி. பெடிகுலஸ், பேன் இருக்குல்ல, லவ்ஸ், அதுக்கு பேர் பெடிகுலஸ் சொல்லுவாங்க. சைமாக்ஸ், பெட்பக், முட்டை பூச்சிலாம் இருக்குல்ல, அது. ஜீனோப்சில்லா, சீனோப்சில்லான்னா அந்த இப்ப இது வந்து அந்த பிளேக் நோயை பரப்பும். முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிளேக் நோயை பரப்பக்கூடிய ஒரு பூச்சி இனம் தான் சீனோப்சில்லா கெயோபிஸ். சீனோப்சில்லா கெயோபிஸ் ஞாபகம் இருக்கு. சீனோப்சில்லா கெயோபிஸ். அந்த பிளேக் நோயை உருவாக்குற பாக்டீரியா வந்து எர்சீனியா பெஸ்டிஸ். எர்சீனியா பெஸ்டிஸ். எர்சீனியா பெஸ்டிஸ் வந்து பிளேக் நோயை பரப்பும். சரிங்களா? அப்ப அந்த எர்சீனியா பெஸ்டிஸ் பாக்டீரியாவுக்கு வெக்டரா செயல்படுறது யாருன்னா அந்த சீனோப்சில்லா கெயோபிஸ். இது ஒரு பூச்சி இனம். இது வந்து பிளேக் நோயை பரப்பும். இதெல்லாம் முக்கியமானது.
இப்ப இந்த கிளாசிபிகேஷன் படிக்கும் போதே உங்களுக்கு முக்கியமானது வந்துடுது. நீங்க தனியா போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி. இதுல யூஸ்ஃபுல் இன்செக்ட் இந்த பக்கம் இருக்காங்க பாரு. இது ஒரு முக்கியமானதுங்க. யூஸ்ஃபுல் இன்செக்ட். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நன்மை தரும் பூச்சி இனங்கள். தனி தனி தேன் கொடுக்குது, வேக்ஸ் கொடுக்குது. நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? ஆடியபிளா இருக்கு இருக்குங்க சார். சார். அவ்வளவு இந்த ஒரு பக்கம் அவ்வளவு வேல்யூபிளான பேஜ். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாமே முக்கியமானதான். பல புக்கை தேடினாலும் கிடைக்காது உங்களுக்கு. அவ்வளவு முக்கியமான பாயிண்ட் இதுல எல்லாமே. இந்த ஒரு பக்கம் கிளாசிபிகேஷன்ல இருக்கிறது அவ்வளவு பாயிண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சில்க் ஓம் சில்க கொடுக்குது. லாக் இன்செக்ட் லாக்க கொடுக்குது. அரக்க கொடுக்குது. அடுத்தது காக்சீனியல் பக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து டேனின் அப்படின்னு ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது போல இருக்கு. அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளிஸ்டர் பீட்டில்னு ஒரு பூச்சி இருக்கு. இது வந்து கேந்த்ரடின் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரெட் ஆண்ட் சிவப்பு எறும்பு இருக்குல்ல, அது வந்து ஃபார்மிக் அமிலம். இது கூட டிஆர்ல கேட்டிருக்காங்க. ஃபார்மிக் அமிலம். எறும்பில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்பாங்க. ஃபார்மிக் அமிலம். டிராகன் பிளைஸ் தட்டான்பூச்சின்னு சொல்றோம்ல, இது வந்து லார்வி ஓரஸ். லார்வி ஓரஸ்னா என்ன அப்படின்னா, இந்த தட்டான்பூச்சி வந்து கொசுனுடைய லார்வாவை இது சாப்பிடும். கொசுனுடைய லார்வாவை சாப்பிட்டுச்சுன்னா கொசு இனம் வந்து பெருகாது. கொசு இனம் பெருகுனா நமக்கு நோய் வராது. வெக்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது டிராகன் பிளைஸ். ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் தீமை தரும் பூச்சிகள் பாரு. ஏற்கனவே சொன்னாங்க நன்மை தரும் பூச்சிகள், இது தீமை தரும் பூச்சிகள் கீழே வருது. அனாப்ளஸ் மலேரியாவை பரப்புது. கியூலக்ஸ் எலிபென்டயாசிஸ் அல்லது ஃபைலேரியான்னு சொல்றாங்கல்ல, அதை பரப்புது. ஏடிஸ் டெங்கு ஃபீவர், எல்லோ ஃபீவரை பரப்புது. செட்சிஃபிளை ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை பரப்புது. சாண்ட் ஃபிளை காலாசாரை பரப்புது. கவுஸ் ஃபிளை வீட்டி காலரா, டயாரியா, டிசென்ட்ரி, கேங்க்ரீன், இண்டஸ்ட்ரியல் ஃபீவர் இதெல்லாம் பரப்புது. பெட்பக் இது வந்து டைப்பஸ் அப்படின்னு ஒரு ஃபீவரை, டைப்பஸ்ன்னு ஒரு ஃபீவரை பரப்புது. லவ்ஸ் பெயின் ட்ரன்ச் ஃபீவர், ட்ரன்ச் காய்ச்சல்னு ஒரு காய்ச்சல் இருக்கு. அந்த காய்ச்சலை இது என்ன பண்ணும் பரப்பும். டப்பானஸ் சுரா அப்படின்னு ஒரு ஃபீவரை பரப்புது. டிக் ராக்கி மவுண்டன் ஃபீவரை இது பரப்புது. இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட், முக்கியமானது. இந்த வளர்வு மாற்றத்துல இதெல்லாம் பின்னாடி டாபிக் எழுதி இங்கே ஷார்ட் கட்டா கொடுத்துருக்காங்க. நீங்க தலைப்பை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தலைப்பை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்காட்டு தெரிஞ்சுக்கணும். இன்செக்ட் பூச்சிகள்லாம் வளர்வு மாற்றத்தின் மூலமா தான் முதிர்ந்த உயிரியா மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப வளர்வு மாற்றத்தின் மூலமா முதிர்ந்த உயிரியா மாறுது அப்படின்னு சொன்னா அது நேரடியான வளர்ச்சியா மறைமுக வளர்ச்சியா? மறைமுக வளர்ச்சி. சரி, ஓகே. இப்ப இந்த மறைமுக வளர்ச்சியில பூச்சியினுடைய வளர்ச்சியில வாழ்க்கை சுழற்சியில 4 டைப் இருக்கு. ஏ மெட்டாபோலஸ் வளர்ச்சி. நீங்க அப்படியே எழுதிக்க வேண்டாம். ஏ மெட்டாபோலஸ் ஜூம் பண்ண முடியல சார். ஜூம் பண்ண முடியல. நானே ஜூம் பண்ணி தானே வச்சிருக்கேன். இப்ப பாருங்க. ஓகே சார். தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியும். ஓகே ஓகே. ஏ மெட்டாபோலஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஏ மெட்டாபோலஸ் வளர்ச்சி. ஏ மெட்டாபோலஸ் அப்படின்னு சொன்னா மெட்டமார்போசிஸ் நடக்காது அந்த பூச்சிகள்ல. அப்ப மெட்டமார்போசிஸ் நடக்காத பூச்சிகளுடைய வளர்ச்சி நிலைகள் தான் ஏ மெட்டா. ஏன்னு ஒரு இடத்துல வந்ததுனாலே அது ஆப்சண்ட்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. ஏப்டெரிகோட்டா, இங்க ஏ மெட்டாபோலஸ். அப்ப இன்செக்ட் வித்தவுட் மெட்டாமார்போசிஸ், அப்ப வளர்வு மாற்றம் பூச்சிகள்ல நடக்காது. அந்த வகையான வளர்ச்சிகளுக்கு பேரு தான் ஏ மெட்டாபோலஸ் வளர்ச்சி. அப்ப என்னென்ன பூச்சிகள்ல சில்வர் ஃபிஷ். இப்ப வந்து
அந்த சில்வர் ஃபிஷ்னுடைய யங் ஒன்ஸ் முட்டையில இருந்து வரும்ல பூச்சி, அது அப்படியே அடல்ட் மாதிரியே இருக்கும். அங்க யங் ஒன்ஸ் ரிசம்பிளன்ஸ் வித் அடல்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட். தலையில இருந்து வாலு, உடம்பு எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே முதிர்ந்த உயிரி மாதிரியே இருக்கும், இளம் உயிரி. அப்படின்னா அது நேரடியான வளர்ச்சின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. எக்ஸாம்பிள் சில்வர் ஃபிஷ். ஏன்னா லைஃப் ஃபிஷ்ல எக்கு, யங்கு, அடல்ட்னு 3 ஸ்டேஜ் இருக்கு. எக்கு, யங்கு, அடல்ட். யங்கா இருந்தாலும் அது அடல்ட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. 3 ஸ்டேஜ் இருக்கு. இது ஏ மெட்டாபோலஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேரு. ஏ மெட்டாபோலஸ் டெவலப்மெண்ட். அடுத்தது பாரா மெட்டாபோலஸ் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. பாரா மெட்டாபோலஸ் வளர்ச்சி. இதுல என்ன இருக்கும்னா வளர்வுறு மாற்றம் இருக்கும். கிராஜுவல் மெட்டாமார்போசிஸ் இருக்கும், வளர்வுறு மாற்றம் இருக்கும். பாரா மெட்டாபோலஸ் வளர்ச்சி, பாரா மெட்டாபோலஸ் வளர்ச்சி, இதுல வளர்வுறு மாற்றம் காணப்படும். எடுத்துக்காட்டு கிராஸ் ஓப்பர். கிராஸ் ஓப்பர்னா வெட்டுக்கிளி, காக்ரோச், இதுல எல்லாத்துலயும் இருக்கு. டெர்மிட்லயும் இருக்கு. அப்ப யங் ஒன்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இதனுடைய அடல்ட்டா இது, இந்த அடல்ட்டுடைய லார்வாவா இது அப்படின்னு பாக்குற அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப யங் அண்ட் அடல்ட் டிஃபர் இன் ஸ்ட்ரக்சர். ஆனா ஒரே இடத்துல தான் வாழும், ஹேபிட் சேம் ஹேபிட்ல இருக்கும் அப்படின்றாங்க. யங் இளம் உயிரிகளுக்கு விங்ஸ் இருக்காது. அது வளர்வு மாற்றம் அடையும் போது தான் கிராஜுவலா விங்ஸ் என்ன பண்ணும், டெவலப் ஆகும். இளம் உயிர்களுக்கு இறக்கைகள் கிடையாது. வளர்வு மாற்றத்தின் போது இறக்கைகள் புதியதாக தோன்றும். 3 ஸ்டேஜ் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா எக்குன்னு ஒரு ஸ்டேஜ், நிம்புன்னு ஒரு ஸ்டேஜ், அடல்ட்னு ஒரு ஸ்டேஜ். எக்கு, நிம்ப், யங்கு, அப்புறம் அடல்ட். ஏற்கனவே சொல்றது அதேதான், எக்கு, யங்கு, அடல்ட். இங்கேயும் எக்கு, யங்கு, அடல்ட். யங்குக்கு இங்க நிம்புன்னு ஒரு பேரும் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது ஹெமி மெட்டாபோலஸ் வளர்ச்சி. ஞாபகம் வச்சுங்க, ஹெமி மெட்டாபோலஸ் வளர்ச்சி. ஹெமி மெட்டாபோலஸ் வளர்ச்சி அப்படின்னா ஹெமினாலே என்னது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, பாதி. ஹெமின்னா என்ன, பாதி. வளர்வுறு மாற்றம் நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. அதுதான் இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ்ன்னு சொல்றோம். ஹெமின்னா பாதி. அப்ப இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ், அதுதான் ஹெமி மெட்டாமார்போசிஸ் சொல்றது. அப்ப யங்குக்கும் அடல்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப ஸ்ட்ரக்சரலி டிஃபரன்ஸாவும் இருக்கும். அந்த வாழிடமும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும்னு சொல்றாங்க. முன்ன பாராமெட்டாபாலிசத்துல யங்குக்கும் அடல்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்குது, பிசிக்கலி டிஃபரெண்ட் இருக்கு. ஆனா சேம் ஹேபிடட், ஒரே இடத்துலதான் வாழும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யங்குக்கும் அடல்ட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர்லயும் டிஃபரெண்ட் இருக்கு, மோட் ஆஃப் லைஃப், அது வாழ்றதுலயும் டிஃபரெண்ட் இருக்கு. அப்ப யங் இதுல வளர்ச்சி நிலைகள்ல எக் அப்படின்னு ஒரு நிலை, நாலட் அப்படின்னு ஒரு நிலை, அடல்ட்னு ஒரு நிலை, 3 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யங் வந்து அடல்ட்டா மாறும்போது கிராஜுவல் சேஞ்சஸ், மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். ஆனா ஃபுல்லா மெட்டமார்போசிஸ் நடக்குமான்னா நடக்காதுன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கிராஜுவல் சேஞ்சஸ் நடக்கும், ஆனா முழுமையான வளர்வுறு மாற்றம் அடையாது. ஆனா அடல்ட்டா மாறிடும். அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். டிராகன் பிளைஸ், மே பிளைஸ், இது ஞாபகம் வச்சுக்கோ. டிராகன் பிளைஸ், மே பிளைஸ்ல இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஹோலோ மெட்டாபோலஸ் வளர்ச்சி. ஹோலோ மெட்டாபோலஸ் வளர்ச்சி. ஹோலோன்னா முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஹோலோன்னா முழுவதும், கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். அப்ப இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா யங்குக்கும் அடல்ட்டுக்கும் டோட்டலா வேறுபாடு இருக்கும். மோட் ஆஃப் லைஃப்லயும் டிஃபரெண்ட் இருக்கு, வேறுபாடு இருக்கு. இதுல 4 நிலைகள் இருக்கு. எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட், 4 நிலைகள் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பட்டர்ஃப்ளை, பட்டுப்பூச்சி இருக்குல்ல, அது மாத், ஜெனரலா எல்லா மாத்தும், ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கிட்டோ, பீட்டில்ஸ், பீஸ், பீஸ்னா எல்லா ஈக்களும், தேனீக்கள் உட்பட, வாஸ்ப், குளவி, ஆண்ட், எறும்பு, இது எல்லாத்துலயுமே ஹோலோ மெட்டாபோலஸ் வளர்ச்சி,
ஹோலோ மெட்டாபோல சுழற்சிங்கிறது முழுமையான வளர்வு மாற்றம். யங்கும் அடல்ட்டும் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். டோட்டல் அது மோட் ஆஃப் லைஃபும் டிஃபரெண்டா இருக்கும். ஹெவி மெட்டாபோலிசம்னா இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். இது யங்கும் அடல்ட்டும் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஆனா மெட்டாமார்போசிஸ் முழுசா நடக்கல. பாரா மெட்டாபோலஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர், காக்ரோச், டெர்மிட்ல நடக்குது. யங்கும் அடல்ட்டும் டிஃபரெண்டா இருக்கும். பட் சேம் ஹேபிடேட்ல இருக்குங்கிறாங்க. யங்ல விங்ஸ் இருக்காது. அடல்ட்டா மாறும்போது கிராஜுவலி விங்ஸ் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. ஏன் மெட்டாபோலஸ்னா அங்க வந்து மெட்டாமார்போசிஸே இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க. முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. இங்கே நடத்திட்டோம் நம்ம. லார்வா தெரிஞ்சுக்கோங்க. லார்வா பேர் எதனுடைய லார்வா, அது பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. லார்வா. இப்ப கேட்டர் பில்லர்னு சொல்றோம்ல, கேட்டர் பில்லர்னா அது புழுதான். புழுன்னு சொல்றதுதான் கேட்டர் பில்லர். இது எதனுடைய லார்வாவை நம்ம கேட்டர் பில்லர்னு சொல்லுவோம் அப்படின்னா, சில்க்வம் இருக்கு பாருங்க, பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி இருக்கக்கூடிய அதனுடைய லார்வா, பட்டாம்பூச்சி, பட்டுப்பூச்சி எல்லாம் ஒண்ணுதான். அந்த பட்டுப்பூச்சியினுடைய லார்வாவை கேட்டர் பில்லர்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது அந்த பட்டர்ஃபிளைனுடைய அடுத்த ஸ்டேஜ், கேட்டர் பில்லருக்கும் அடுத்த ஸ்டேஜ் பியூப்பான்னு சொல்லுவோம். அந்த பியூப்பா இருக்குல்ல, அந்த பியூப்பாவுக்கு இன்னொரு பேருக்கு என்னன்னா கிரைசாலிஸ். கிரைசாலிஸ் பேரு ஞாபகம் வச்சுக்க. கிரைசாலிஸ். பியூப்பா ஸ்டேஜ கிரைசாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹனிபி இருக்குல்ல, தேனியினுடைய லார்வாவுக்கு கிரப்னு சொல்லுவாங்க. கிரப். அது பார்த்தோன்னா புழு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க தேன் கூடு இருக்குல்ல, அதை அழிச்சிட்டு எடுத்து பார்த்தோம்னா உள்ள புழு மாதிரி வெள்ளை வெள்ளையா அப்பம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது வந்து கிரப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல கிரப். ஹவுஸ் பிளை இருக்கு பாருங்க, வீட்டு ஈக்கள், அதனுடைய லார்வாவுக்கு மகூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மகூட். ஹவுஸ் பிளை இருக்குல்ல, அதனுடைய லார்வாவுக்கு மகூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மஸ்கிட்டோ இருக்கு பாருங்க, அதனுடைய லார்வாவுக்கு ரிக்லர். ரிக்லர்னு சொல்லுவாங்க. ரிக்லர். மஸ்கிட்டோனுடைய லார்வாவுக்கு ரிக்லர்னு சொல்லுவாங்க. அந்த லார்வாவுக்கு அடுத்தது பீப்பாவா மாறும் மஸ்கிட்டோலையும். அந்த பீப்பாவுக்கு பேரு டம்ப்ளர் அப்படின்னு பேரு. பட்டர்ஃபிளைனுடைய பீப்பாவுக்கு பேரு கிரீசாலிஸ் அப்படின்னு சொல்றோம். மஸ்கிட்டோனுடைய பீப்பாவுக்கு பேரு டம்ப்ளர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஜோயியா. ஜோயியான்ற மெகலோப்பான்னு சொல்றேன் பாருங்க. ஜோயியா இசட். இது ஜோயியா அண்ட் மெகலோப்பா. இது எதனுடைய லார்வான்னா கிராப், நண்டுனுடைய லார்வா. ஜோயியா மெகலோப்பா. நாப்லியஸ்ங்கிறது பிரானுடைய லார்வா. லார்வா தனியாவே நம்ம படிப்போம்னா நிறைய லார்வா இருக்கு. இருந்தாலும் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான லார்வா கொடுத்துருக்காங்க, ஜோயியா அண்ட் மெகலோப்பா. அப்ப நாப்லியஸ்ங்கிறது பிரானுடைய லார்வா, ஜோயியா மெகலோப்பாங்கிறது கிராபுடைய லார்வா. மஸ்கிட்டோனுடைய பீப்பாவுக்கு டம்ப்ளர்னு சொல்லுவாங்க. மஸ்கிட்டோ கொசுனுடைய லார்வா ரிக்லர்னு சொல்லுவாங்க. வீட்டியினுடைய லார்வா மகூட்னு சொல்லுவாங்க. தேனியினுடைய லார்வாவை கிரப்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃபிளைனுடைய பியூப்பாவுக்கு கிரைசாலிஸ்ன்னு பேரு. பட்டுப்பூச்சியுடைய லார்வாவுக்கு கேட்டர் பில்லர்னு சொல்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா, இது எல்லாத்தையும் நீங்க படிச்சிடணும். சரிங்களா? ஆர்த்ரோபோடாவை பத்தி இவ்வளவு தானே இருக்கு. இதை வரையும் பாருங்க.